இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்க? உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, எதனா சாப்பிட்டியா? இப்பதான் ஜூஸ் குடிச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சித்தி தான் வீட்டுக்கு வந்ததும் வராதமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பண்றாங்க? பஞ்சாயத்துல தான் காசை வெட்டி போட்டு 2 பேரையும் பிரிச்சு விட்டாச்சுல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம விஷத்தை குடிச்ச, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் சும்மா விடல. இதனோட பர்சனல், என் விஷயத்துல தலையிடாதீங்க, எதுவா இருந்தாலும் நானும் என் அம்மாவும் பேசிக்கிறோம்னு சொல்லி நீங்க குறுக்க வராதீங்கன்னு நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டேன். உனக்கே உடம்பு இப்பதான் சரியாயிட்டு வருது. நீ எதுக்கு அவங்க வீட்டுலாம் போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? அவங்க குணம் உனக்கு தெரியும்ல, போட்டோன்னு விட வேண்டியதானே? இப்படியே விட்டுட்டு போறதாலதான் அவங்க அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா காப்பாத்திக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சா வாங்கி கட்டிக்க தானே செய்யணும். அதோட உன்னை டிரைவர்னு சொல்றத என்னால தாங்கிக்க முடியல. நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அங்க உன்கிட்ட வேலை செய்ய 1000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீ இங்க டிரைவரா வேலை பார்த்தது நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் தானே. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுமே டிரைவர்னு சொல்றது வெறுப்பேத்துறதுக்கு தானே. அதான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். ரேவதி, நீ அவங்க பேசுறதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. உன்னை பத்தி வேணும்னே அவங்க அப்படி எல்லாம் பேசுறப்போ என்னால தாங்கிக்க முடியல. அதான் பதிலுக்கு பேச வேண்டியிருக்கு. சரி, அதை விடு, நான் பாத்துக்கிறேன். நீ மெடிசன்ஸை கரெக்டா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, தைரியமா இரு. சரியா? சரி. உடம்ப பாத்துக்க.